நம்ம வாயை நன்மையினால அவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, நிரப்பி வச்சிருக்காரு. அப்போ அதுக்கு நாம நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு எத்தனை நன்மை செஞ்சுருக்காங்க. அவர் செய்த நன்மைகளை சொல்லதுக்கு நாளும் போதாது, நேரமும் போதாது. அத்தனை நன்மைகளை நம்முடைய நன்மையினால நம்மளை என்ன செய்ய, நம்முடைய வாயை சாதாரணமாக வைக்கலையா, திருப்தியான நன்மை அவர் பண்ணி வச்சிருக்காரு. அவர் உண்டு வச்சிருக்க நன்மையினால நம்ம திருப்தியாக இருக்கணும். அதான் திருப்தியார் வச்சிருக்கிறாரு. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்முடைய வயது திரும்ப வாலிபன் 100 வயது சென்றவர்களும் ஆண்டோடைய சமூகத்தில் வரும்பொழுது வாலிபர்கள் என்று எண்ணப்படுவார்கள். ஆமென். நம்மளுக்கு இன்னைக்கு எத்தனை வயசோ ஏறிக்கிட்டு தான் போகுது, பரவாயில்ல. ஆனால் நம்மளாம் ஆண்டவருக்குள்ள யார் தான், கிறிஸ்துவுக்குள்ள வாலிப சகோதர சகோதரிகள் தான் நாம. ஆண்டவர் நம்மளை அப்படி வச்சிருக்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், அவருக்கு துதிக்கணுமா துதிக்க வேண்டாமா? எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காரு பார்த்தீங்களா? அந்த முதல் 2 வசனத்தை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த வசனத்தை இன்னும் ஆழமாக நம்ம வீட்டில் போய் என்ன செய்து பார்க்கணும், சொல்லி 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 தியானிச்சு பாருங்க.